ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். டைரக்டர் அட்லி ஒரு மிகச்சிறந்த டைரக்டர். இப்போது ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா, அட்லிக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா, சென்னையில் பயங்கர ஃபேமஸான ஒரு காலேஜ் இருக்குது, சத்யபாமான்னு. அந்த காலேஜில் ஜூன் 14ஆம் தேதி அட்லி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறாங்க. அவருக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 செலிபிரிட்டிஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. பயங்கர கிராண்டாக இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்கன்றத சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன காரணம் அப்படின்றதுக்காக. பட் என்ன இருந்தாலும் இந்தியா முழுக்க ஒரு 1000 கோடி ரூபா ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்டு ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டங்கள் தாண்டி அவர் மேலே எப்பயுமே இந்த கலரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துலையும் அவர் வந்து பாலிவுட்டில் ஒரு பிளாக் பஸ்டர் படம் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு இன்டர்வியூவில் அவர் மேலே அப்படி ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. அதுக்குமே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பயங்கர போல்டாக அந்த ரிப்ளையை கொடுத்துருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்டர் பட்டத்துக்கு கூட அவரை நோக்கி நிறைய விமர்சனம் வரலாம், நிறைய கலாய் வரலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி மீண்டும் அவர் வந்து ஒரு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் டைரக்டர் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் அவர் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிண்டல் பண்ணுற அந்த கல்லை எல்லாத்தையும் ஒன்றா சேகரித்து ஒரு படியாக மாற்றி ஒரு ஏறி போயிட்டே இருப்பான்றது தான் நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகேயன் பயங்கர விறுவிறுப்பாக அவருடைய மத்ராசி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பராசக்தி படம் உங்களுக்கே தெரியும், ஐடி ரைடு, இடி ரைடு அப்படி இப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே இருக்குது. அதன் காரணமாக அந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படியே பிரேக் ஆகிருக்கு. கட் பண்ணிங்கன்னா எங்கள் மத்ராசி ஃபைனல் ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து துப்பாக்கி படத்தில் பார்த்துருப்பீங்க. வித்யுத் ஜம்வால் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஆக்டர். அவரும் இவரும் இணைஞ்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. அதில் அந்த படத்தோடைய ஹீரோயின் ருக்மணி வசந்தும் இருக்காங்க. ரொம்ப அழகாக இந்த படத்தை டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் ஸ்டேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஃபைனல் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக ஆவேசம், எல்லாருமே பயங்கர ஆவேசமாக இந்த படத்தை பார்த்து கொண்டாடி பயங்கரமாக ரசிச்சிருக்கும். அதுலேருந்து மிக முக்கியமான கேரக்டர்ஸில் ஒரு 4 பசங்க இருப்பாங்க. அதில் ஒரு பையன் தான் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த அண்ணன் கேரக்டர் பண்ணியிருந்தார். பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படமும். இப்போ ஆவேசம் பார்ட் 2 பண்ணலான்ற பிளானிங்கில் பயங்கரமான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் அந்த டீம் இருக்காங்களாம். கூடிய விரைவில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருன்றாங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்கிறாங்க. பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு சூர்யா அடுத்து வெங்கி அல்தூரியோட ப்ராஜெக்டில் தான் பண்ண போகிறாரு. அண்ட் மமிதா பைஜு தான் ஹீரோயினாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ரீசெண்ட் டைம்ஸ் அந்த பூஜா ஃபோட்டோஸும் ரிலீஸ் ஆகிருந்தது. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ராம்காம் கதையாக தான் நம்மளுடைய வெங்கி அல்தூரி இதை பிளான் பண்ணியிருக்காரு. கடகடன்னு எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோடைய ஷூட்டிங் எப்போ முடிய போகுது, எப்போ ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்ற பதில் கிடச்சிருக்கு. எப்போன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோன்னு அந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அது மிஸ் ஆச்சுன்னா ஜூன் எண்டுக்குள்ளேயாவது இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். பயங்கரமாக இருக்க போது இந்த கதை. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மீண்டும் இதுக்கு முன்னாடிலாம் சூர்யா சார் அப்படின்னாலே என்ன ஒரு கிரேஸ் இருக்குன்னா, பெண்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான லவ்வர் பாய் அப்படின்ற ஒரு ஃப்ரேம்குள்ளே இருப்பார்ல, அந்த ஃப்ரேமுக்குள்ளே மீண்டும் வருவார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக தக் லைஃப் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு தக் லைஃப் அப்படின்ற பேர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மணிரத்னம் அவர்கள் இந்த ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு டைட்டிலு, அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். அண்டு படத்துக்குமே அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ஏன்னா சிலம்பரசன் அண்ட் கமல்ஹாசன் இவங்க 2 பேருக்குமான அந்த வார், தக் ஆஃப் வாருன்றது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையுமே இந்த டைட்டில் ரொம்ப கரெக்டாக ஆப்டாக உட்காந்த மாதிரி இருந்தது. அதன் காரணமாக தான் இந்த படத்துக்கு இந்த டைட்டிலை வச்சோன்றதை சொல்லியிருக்காரு. 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓடிடிக்கு 8 வாரத்துக்கு அப்புறமா தான் வரப்போகுது. ஹிந்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கும். பட் தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு வேளை சரியாக போகலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மினிமமாக 3 வாரத்துக்குள்ளெலாம் நம்ம வந்து ஓடிடியில் நான் அந்த படங்கள் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது அந்த டேர்ம்ஸை மீண்டும் உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி 8 வாரத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த படத்தை ஓடிடியில் பார்க்க போகிறீங்கன்ற அந்த மார்க்கை வைக்கிறது. இந்த பெஞ்ச் மார்க்கை நோக்கி மற்ற அடுத்து என்னென்ன திரைப்படங்கள்லாம் வரப்போகுது அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் எஸ்டிஆர் நடிச்சிருக்காரு. எஸ்டிஆர் அடுத்து அஸ்வத் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படத்து மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்துக்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ணுறாரு. சாய் அபியங்கரும்
எஸ்டிஆர் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சாய் வந்து 3 சாங்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த 3 சாங்கும் பயங்கரமாக இருக்குது. அதில் ஒரு சாங் சாய் அண்ட் எஸ்டிஆர் 2 பேருமே பாடியிருக்காங்களாம். அந்த சாங் பயங்கர ஸ்பெஷலாக இருக்குது. என்னோடய லைஃப்பில் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆல்பமாக இப்படி நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது. கண்டிப்பாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே என் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் அந்த படத்தை பற்றி பெருசாலாம் இது வரைக்கும் நான் பேசினது கிடையாது. ஆனால் இந்த படத்தை பற்றி நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கை தொடர்ந்து சாய் பண்ணிகிட்டு இருக்காருன்றதை சொல்கிறாரு. கண்டிப்பாக சாய் அபியங்கர் அப்படின்றவர் தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இயக்குனராக, அதுவும் சின்ன வயசுலேயே ஒரு மியூசிக் இயக்குனராக வந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கும்பொழுது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலும் கேட்டுட்டு இருக்க கேள்வி என்னென்னா, அடுத்து அஜித் யார் கூட படம் பண்ண போகிறாரு, யார் கூட படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஒன்லைனை ஆக்டர் அஜித் கிட்ட சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு அஜித்துக்கு, டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. சப்போஸ் அது ஓகே ஆச்சுன்னா, இப்போது லோகேஷ் கனகராஜ் கூலி அப்படின்ற படத்தை பண்ணிகிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில். அந்த படத்துலேயும் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நாகார்ஜுனா எப்பப்பெல்லாம் படத்தில் வராரோ அப்போல்லாம் ஸ்க்ரீன் தெரிக்கும், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் கட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா, லோகேஷ் அண்ட் அஜித் சார் இந்த படம் இணையுது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது. கூலி முடித்ததுக்கப்புறமா ஒரு அடுத்து பண்ண போகிற படமாக கைதி 2 தான் இருந்து. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கைதி 2 கிடையாது, அந்த இடத்துல AK-64 அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் வரத்துக்கான ஸ்பேஸ் இருக்குன்றத சொல்கிறாங்க. பயங்கர ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடியே லோகேஷ் கிட்டே ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து லோகேஷ் வந்து பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு, ராம் சரணுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருக்கு படம் பண்ணோம். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் ஆக்டரில் கார்த்திக் ஒரு கதை சொல்லியிருக்காரு, அது கைதி 2. இதை தாண்டி விக்ரம் 2 பண்ணும், அண்ட் ரோலக்ஸ்ன்ற தனி படம் பண்ணும். அண்டு ஓவராலாக இந்த ஒரு யூனிவர்ஸை முடிக்கிறதுக்காகவே ஒரு லியோ 2 அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. அதை பண்ணோன்னே ஏகப்பட்ட லிஸ்ட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நடுவில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வருமானதை யாரும் எதிர்பார்க்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த லோக்கி யூனிவர்ஸ்குள்ளே இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் அஜித் சாரும் தான் வரல. சூப்பர் ஸ்டார் ரஜினியுமே ஸ்டாண்டலோன் படம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கூலி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் அஜித் அவர்களும் இந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமாவும் சரி இப்படி ஒரு மேஜிக்கை எந்த ஒரு இயக்குனரும் பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு சாதனையை லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிறாருன்னு நினைக்கும்பொழுது பயங்கர ப்ரௌடாகவும் பயங்கர சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது, ஒருத்தர் நினச்சி நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது அவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்குது அதுக்குள்ளே. அது எல்லாத்தையுமே எப்படி ஒருங்கிணைச்சி கரெக்டான ஒரு டேரக்டராக ஒரு பயணிச்சுட்டு வரான்றது தெரியல. அதுக்கே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். துருவ் விக்ரம் இப்போ வந்து பைசன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு மாரி செல்வராஜோடைய டைரக்ஷனில். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹிந்தியில் கில் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்காராம் துருவ் விக்ரம். அந்த படத்தில் நடிக்கணுன்ற ப்ராசஸ்லாம் இருக்காங்க. இன்னும் அந்த படத்துடைய டேரக்டரை யாரும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் ராஜேஷ் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசராக இருக்க போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக சூரியோட நடிப்பில் மாமன் அப்படின்ற படம் ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆயிருந்து. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாள்லேயே 10 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு காமெடியன் ஒரு ஹீரோவாக வரதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் ஹீரோவாகி சாதிச்சு 3வது படத்தில் ஆடியன்ஸ் மொத்தமாக அட்ராக்ட் பண்ணி இப்படி ஒரு நம்பர்ஸ் பண்ணுறாருனா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு மேஜிக் அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்பொழுதே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இப்படிப்பட்ட வெற்றிகளை சூர்யா அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவாக இருந்து பயங்கரமாக கலக்கணுன்றதான் நம்மளுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஜெயிலர் பார்ட் 2 இந்த திரைப்படத்தில் பாலகிருஷ்ணா மிக முக்கியமான கேரக்டர் நடிக்க போகிறான்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கூடுதலான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிக முக்கியமான கேரக்டர் அப்படின்றது இருக்குல்ல, அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் இருக்குன்னா, அவருடைய இன்ட்ரோ இருக்குது, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, ரஜினிக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கான். ஓவராலாக இந்த படத்தில் பாலகிருஷ்ணா அவர்கள் 10லேருந்து 20 நிமிஷம் வரத்துக்கான ஸ்பேஸ் இருக்குது. அந்த 10லேருந்து 20 நிமிஷம் வரத்துக்காக அவர் வாங்கியிருக்க சேலரி அப்படின்றது 22 கோடி ரூபான்றாங்க. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த 22 கோடி அப்படின்றதெல்லாம் இந்த படத்தோடைய அரை நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நெல்சன் பயங்கர பிளான்டாக பயங்கரமாக ஒரு ஃப்ரேமே செதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காராம். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்படி ஒரு பேங்க் பண்ணும், அப்படி ஒரு பிளாஸ்ட் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நெல்சன் என்னென்ன மாதிரியான மேஜிக்கை இந்த ஜெயிலர் 2க்குள்ளே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இப்படி தொடர்ந்து நீங்கள் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய் சொல்லுங்க. நான் பிரவீன் KS. பாய்.